ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் குட்டீஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு. அவங்களையே ரெடி பண்ணி அனுப்பணும். ஒன்று வேலை நிறையா இருக்குது இன்றைக்கி. வாங்க ஒன்று ஒன்றா என்னென்ன செய்யலாங்கிறத சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணணும். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துடணும். எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி தக்காளி சட்னி அரைக்கலாம். இப்போ வந்து தக்காளி சட்னிக்கு செஞ்சுக்கலாம். வாணால் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. வரமிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி, 1 வெங்காயம் எடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து அதுக்குள்ளே இட்லி ஊற்றிக்கலாம். நல்லா ஒலை கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம். துணி போட்டு வச்சுருக்கேன். நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். இட்லி வேகட்டும். அதுக்குள்ளே சட்னிக்கு வந்து வெங்காய தக்காளி நல்லா வணங்கிருச்சான்னு பார்க்கலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கேரட் தான் கொடுத்துட சொல்லியிருக்காங்க. அதனால் ஆளுக்கு ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பாட்டில் வந்து தண்ணி பிடிச்சி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். ஸ்கூல் பேக் வந்து நாங்கள் ஜெயச்சந்திரனில் வாங்கினோம். 2 பேருக்கு ஒரே மாதிரி வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி அவங்க ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகிறாங்க. ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில் எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே வச்சாச்சு. இந்த வெங்காயம், தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம வந்து குட்டீஸை ஒருத்தரையாக ரெடி பண்ணுவோம். ஸ்கூலுக்கு பசங்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்கவுங்க பேக் எடுத்து அவங்கவுங்க மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கண்ணு. ஸ்கூலுக்கு ரெடியா? ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? கத்திரிக்காய் சாம்பார், ரசம் வைக்கலாம். கோவக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல் பண்ணலாம். இப்போ வந்து ஒன்று ஒன்றா பண்ணலாம். இப்போ பருப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். புளி கரைச்சி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணுவோம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரசத்துக்கு ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரசத்துக்கு வந்து கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ரசத்துக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து ஒன்று ஒன்றா பண்ணலாம். குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் சாம்பார் பண்ணலாம். அதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, அரை தக்காளி, மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே சாம்பார் பொடி, உப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நாம் வந்து இதை வந்து குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ரசத்துக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதில் பருப்பு தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டுடலாம். இதையும் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கோவக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு வாணால் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். கோவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பண்ணிவிடுங்க. நல்லா இது வணங்கி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் ரசத்தை நல்லா நுர வர விட்டு ரெடி பண்ணிக்குவோம். கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. ரசமும் நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ரசமும் ரெடி. கோவக்காய் ஃப்ரைக்கு கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோவக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். நம்ம கோவக்காய் ஃப்ரை ரெடி. சிகப்பு பூசணிக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் இந்த மாதிரி அரிஞ்சு நல்லா இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இந்த பொரியல் பண்ணிக்கலாம். வாணால் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, வரமிளகா போட்டுக்கோங்க. அரிஞ்சு வச்ச பூசணிக்காயை இதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதையே நல்லா வதக்கி விடுங்க. காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா இப்படி கலந்து விடுங்க. காய் வந்து வேகட்டும். பூசணிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பூசணிக்காய் பொரியல் ரெடி. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு கண்ணு? சரி வாங்க போய் சாப்பிட்லாம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பாலாத்தி கொடுக்கலான்ட்டு பால் வச்சுருக்கேன். எனக்கு பாதாம் பால் போடலான்னு சொல்லிட்டு பாதாம் பவுட்ரு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதுதான் போட்டு இன்றைக்கி பாதாம் பால் குடிக்கலான்ட்டு பால் வச்சுருக்கேன். பாதாம் பால் போடுவோம். பால் சூடாயிருச்சு. நம்ம பாதாம் பால் போட்டுக்கலாம். பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் டைம். இன்னைக்கு vlog முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.